தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி மீண்டும் நடைபெறுவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் காரணம் என கூறி அமைச்சர் ரகுபதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குலமங்கலம், வி. லட்சுமிபுரம், மேலப்பனையூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அமைச்சர் ரகுபதி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அமைச்சர் ரகுபதிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பை அளித்தனர். அப்போது பேசிய அவர், ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றபோது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் திறமையான வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி 5 நீதிபதிகளிடம் இருந்தும் ஒரே மாதிரியான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என கூறினார். ஜல்லிக்கட்டு நாயக்கர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனவும் பெருமிதம் தெரிவித்து அமைச்சர் ரகுபதி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக நீங்க சென்னைக்கே போகாம புதுக்கோட்டையில் இருந்துகிட்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி எந்த பிரச்சனையும் இல்லாம வாங்கி தந்திருக்கமா இல்லையா? வீட்டு அமைப்புக்காரன் சொன்னா மாடை குடுத்துறான், மாடை வளைக்கிறான், வளைக்கிறான், மாடை குடிக்கிறான், அப்படிலாம் போய் வாதாடினாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு வீர விளையாட்டு, அதற்கு நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று அனுமதியை உச்ச நீதிமன்றத்திலே வாங்கி தந்து நிலைநாட்டியவர் ஜல்லிக்கட்டினுடைய பாதுகாவலர், சட்ட பாதுகாவலர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.